டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று மாலை 4 மணி அளவில் வெள்ளை மாளிகையில் இருந்து இந்த வரி தொடர்பான உள்ளடக்கங்களை நிகழ்ச்சி நிரலை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு தயாராகும் வகையில் கனேடிய பிரதமரும் தன்னுடைய பிரச்சாரங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இப்பொழுது ஒட்டுவாவில் கூட்டத்தை நடத்துவதற்கு தயாராகிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆய்வாளர்கள் அல்லது பொருளியல் வல்லுநர்களின் கருத்துக்களின்படி இது உலகமே கண்டிராத அல்லது இந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக உலகம் சந்தித்திராத ஒரு பொருளாதார பிரச்சனைக்குள் உலகத்தை இட்டுச் செல்கின்ற ஒரு புதிய ஒழுக்கை அமெரிக்கா அறிமுகப்படுத்துகின்றது. சந்ததிகள் சந்திக்காத பிரச்சனையை கனடா சந்திக்க போகின்றது என்று அது ஒரு வல்லுநர் ஒருவர் கனடா சந்திக்க போகின்ற பிரச்சனைகளை குறிப்பிட்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் என்பவரை தனி மனிதராக பார்த்தீர்களானால் அவர் 6 முறை வங்குரோத்து நிலைக்கு தனது வியாபாரத்தை இட்டுச் சென்றவர். பேங்க்ரப்சி எனப்படுகின்ற வங்குரோத்து நிலைக்கு சென்று மீண்டும் உயர்ந்து வந்தவர். ஒரு அனுபவஸ்தவராக மாகாணி அவர்கள் இருக்கின்றபடியால் அவர்களுடைய அந்த தலைமையின் கீழான செயற்பாட்டின் கீழ் அவர் ஈடுபட்டு வருகின்றார் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகின்றது. இங்கே வாகன தயாரிப்பு நிறுவனம் என்பது உடனடியாக ஆண்டுக்கு ஆண்டு புதுப்பிப்பதில்லை. அவர்கள் எதிர்கால திட்டமாக ஒரு 5 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தத்தை தென்னும் குறைத்து வைத்திருப்பார்கள். ஆனால் 2027 2028 ஆண்டுகளுக்கான திட்டங்களை கூட அவர்கள் ரத்து செய்து விட்டார்கள் என்றால் அன்னவுன் எனப்படுகின்ற எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் இருக்கின்ற என்ற உண்மையை இந்த பெரிய நிறுவனங்கள் உணர்ந்திருக்கின்றன. செய்தியின் பின்னணியில் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இன்றைய நிகழ்ச்சியில் உலகமே எதிர்பார்த்திருக்கின்ற வரி விதிப்பு தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று மாலை 4 மணி அளவில் வெள்ளை மாளிகையில் இருந்து இந்த வரி தொடர்பான உள்ளடக்கங்களை நிகழ்ச்சி நிரலை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு தயாராகும் வகையில் கனேடிய பிரதமரும் தன்னுடைய பிரச்சாரங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இப்பொழுது ஒட்டுவாவில் கூட்டத்தை நடத்துவதற்கு தயாராகிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் ராம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த வரி விதிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் தள்ளி போவதும் பின்னர் விதிக்கப்படுவதும் இவ்வாறே இந்த நாட்கள் கடந்து சென்றிருக்கின்றன. ஆனால் அதற்கான எல்லையாக இந்த ஏப்ரல் 2 பார்க்கப்படுகிறது. இப்பொழுது இந்த வரி விதிப்பு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்க போகிறது என்பதனை உலகமே அறிந்திருக்கின்றது. ஆனால் இதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக பல நாடுகளும் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இனியும் அமெரிக்காவை நம்ப முடியாது என்ற நிலையில்தான் அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை விரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த வரி விதிப்பினால் ஏற்படக்கூடிய எதிர்விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதனை அறிந்து செயற்படுகிறதோ அல்லது இல்லையோ என்ற கேள்விகள் அமெரிக்க தரப்புகள் மத்தியிலேயே இருக்கின்றன. இதற்கான எதிர்ப்புகளும் அமெரிக்காவில் கிளம்பி இருக்கின்றன. ஆனால் அமோகமாக வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய கோஷங்கள் என்பது இதற்கான எதிர்ப்பலைகளை சற்று தனித்திருப்பதாக பார்க்கலாம். இந்த விடயம் என்பது எவ்வாறான ஒரு சிக்கலை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்கள்? எல்லோரும் நினைப்பது போன்று இல்லாமல் ஆதரவாளர்களுடைய கோஷங்களுக்கு மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதி தான் எடுத்த முடிவில் எந்தவித தளர்வுகளை மேற்கொள்ளாமல் இவ்வாறான ஒரு முடிவுக்கு வருவது என்பது இது அமெரிக்காவை மீண்டும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக பார்க்கலாமா? இது அமெரிக்காவை ஒரு தோல்வியினுடைய நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? ஆய்வாளர்கள் அல்லது பொருளியல் வல்லுநர்களின் கருத்துக்களின்படி இது உலகமே கண்டிராத அல்லது இந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக உலகம் சந்தித்திராத ஒரு பொருளாதார பிரச்சனைக்குள் உலகத்தை இட்டுச் செல்கின்ற ஒரு புதிய ஒழுக்கை அமெரிக்கா அறிமுகப்படுத்துகின்றது. இந்த ஒழுக்கின் பிரகாரம் பாதிக்கப்பட போகின்றவர்களில் பெரும்பான்மையானோர் யார் என்றால் அமெரிக்கர்களாக இருந்தாலும் மாற்று வரி என்பது விதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மற்ற நாடுகளில் உள்ளவர்களும் பாதிக்கப்படுவார்கள். இது காரணமாக இது ஒரு பரந்துபட்ட பொருளாதார ஸ்திரமற்ற தன்மையை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்த போகின்றது. குறிப்பாக கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா, சீனா இந்த 4 நாடுகளிடையேயும் இது ஒரு பலத்த நெருக்கடியை அல்லது இதுவரையில் இந்த சந்ததிகள் சந்தித்திருக்காத பொருளாதார பிரச்சனை இன்று இப்பொழுது சுமார் ஒரு 2 மணி முதல் குளோபல் மெயிலில் தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்தின்படி சந்ததிகள்
சந்திக்காத பிரச்சனையை கனடா சந்திக்க போகின்றது என்று அது ஒரு வல்லுநர் ஒருவர் கனடா சந்திக்க போகின்ற பிரச்சனைகளை குறிப்பிட்டிருந்தார். அது போன்ற செயற்பாடு என்பது உலகளாவிய ரீதியில் எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளையும் நாங்கள் இதில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவை கூட பெரும்பான்மையாக பாதிக்கப்பட போகின்றன. அத்தோடு ஆசிய நாடுகளில் ஜப்பான் மற்றும் இந்தியா பல நாடுகள், அதாவது பல பிரதேச கொரியா, தென் கொரியா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த பிரச்சனையின் தாக்கங்களை எதிர்கொள்ள போகின்றன. இதற்காக அவர்கள் மீள் வரி விதிக்க போகின்றார்கள். அமெரிக்கர்கள் நேற்று வரை அல்லது இன்று 4 மணி வரை தங்களுடைய கொள்வனர்களை, பெரிய பொருள் கொள்வனர்கள், பணமுள்ளவர்கள் கார் போன்றவற்றை வாங்குவதில் முனைப்பு காட்டி வருகின்றார்கள் என்றால் தற்பொழுது உணரப்பட்ட ஒரு செய்தியாக இது அங்கே தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இவ்வாறான விடயங்களில் அமெரிக்கர்கள் ஈடுபட்டாலும் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இது ஒரு லிபரேஷன் டே, விடுதலை நாள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த விடுதலையை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க போவர்கள் யார்? அதை நாங்கள் இவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால் அவர் ஒரு புதிய, அதாவது உலக ஒழுக்கை அல்லது பொருளாதார நடைமுறையை அல்லது தான் விரும்பியதை நடைமுறைப்படுத்த விரும்புகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் என்பவரை தனி மனிதராக பார்த்தீர்களானால் அவர் 6 முறை வங்குரோத்து நிலைக்கு தனது வியாபாரத்தை இட்டு சென்றவர். பேங்க்ரப்சி எனப்படுகின்ற வங்குரோத்து நிலைக்கு சென்று மீண்டும் உயர்ந்து வந்தவர். எனவே அவருடைய நம்பிக்கை என்பது அவருடைய அனுபவத்தின்படி அல்லது அவருடைய கடந்த கால செயற்பாடுகளின்படி இல்லை இது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையில் ஒரு புதிய கொள்கை திணிக்கின்றார். தங்களுடைய பண முடக்கத்தில் இருந்து அல்லது கடன்களில் இருந்து மீள்வதற்காக இவ்வாறான பொருளாதார வரி விதிப்புகளை மேற்கொண்டால் அதன் மூலம் கிடைக்கப்படும் பணத்தின் மூலம் செய்யலாம் என்று இவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார்கள். 397 பக்க அறிக்கை. அதில் 60 நாடுகள் எவ்வாறு இங்கு தங்களை பிரயோசனப்படுத்தி இருக்கின்றன என்று. அதில் கனடாவில் கூட 2-3 விவரங்களை தொட்டு சென்றிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கியூபெக்கில் உள்ள 1996ஆம் ஆண்டு கியூபெக் லாங்குவேஜ் ஆக்ட் என்கின்ற அந்த சட்டம் சொல்வது என்னென்றால் 50 பேருக்கு மேல் வேலை செய்கின்ற தளங்களில் பிரெஞ்சு தான் கட்டாய மொழியாக இருக்க வேண்டும், முதன் மொழியாக. மற்றும் அந்த பாடசாலை முறைகள் மற்றும் வாழ்க்கை முறைகள், அங்கு வருபவர்களின் கல்வி முறைகள் போன்றவற்றில் எல்லாம் கடப்பாடுகள் இருக்கின்றன. அவையெல்லாம் தடையாக அமையும் என்று. அதே போல ஆல்பர்டாவின் எண்ணெய் தொடர்பான கொள்கைகள் போன்ற விவகாரங்களும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக 2 விடயங்கள் காட்டப்பட்டுள்ளன. மற்ற 60 நாடுகளுக்கும் உதாரணங்கள் காட்டப்பட்டுள்ளன எவ்வாறு அவர்கள் தங்களை பயன்படுத்தினார்கள். ஆனால் நீங்கள் கேட்ட முதல் கேள்வியின் அந்த முடிவு எவ்வாறு இருக்கும் என்றால் இப்பொழுது கூறுங்கள், இவர்கள் வெளிநாடுகளிலிருந்து செல்கின்ற பொருட்களுக்கெல்லாம் வரி விதிக்கின்றார்கள். ஆனால் அங்கே அமெரிக்காவில் இந்த விலைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாது அவர்களால் உள்ளூர் உற்பத்தி செய்கின்ற பொழுது. அப்பொழுது யார் அதை பெறப்போகின்றார்கள் என்றால் நுகர்வோர்கள் தான், வாங்குபவர்கள் தான் பெறப்போகின்றார்கள். நுகர்வோர்கள் யார் என்றால் அது அமெரிக்க பொதுஜனம். இப்பொழுது குறிப்பிடுங்கள், இந்த அலுமினியம் எனப்படுகின்ற அலுமினியம் அதீதமான தொகை கனடாவில் இருந்துதான் செல்கின்றது. 90% விழுக்காடு. அது ஒரு பாரிய தொகை. அந்த தொகையை உற்பத்தி செய்வதால் அமெரிக்காவுக்கு அவ்வளவு ஹைட்ரோலிக் பவர் எனப்படுகின்ற, அதாவது மின் சக்தியும் ஹைட்ரோலிக் பவரும் தேவை. ஆனால் அவர்களால் அவ்வாறு அந்த மூலப்பொருளில் இருந்து உற்பத்தி செய்வதற்கு முடியுமா என்றால் இல்லை. ஏனென்றால் அதற்குரிய விலை உயரும். அப்பொழுது அந்த அலுமினியம் என்பது இப்பொழுது பார்த்தீர்கள் வாகனங்கள், போர் விமானங்கள், பல, அதாவது பாரம் குறைந்த இரும்புக்கு பதிலாக பிரதியீடாக பாரம் குறைந்த வகையில் உள்ள பல செயற்பாடுகளிலும் பாவிக்கப்படுகின்ற ஒரு பொருள். எனவே அதை அவர்கள் அவ்வளவு உயர் விலையில் செய்து குறைந்த விலைக்கு பொருட்களை கொடுக்க முடியுமா என்றால் இல்லை. எனவே இதில் மீள் நல்லிணக்கம் வர வேண்டும். அவ்வாறு என்றால் அனைத்து பொருட்களுக்கும் வரி விதிக்காமல் ஒரு வர வேண்டிய தேவையை அது ட்ரம்புக்கு கொடுக்கும். ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பை காண்பதற்கு 1 அல்லது 2 வருடங்கள் தேவை. அதுதான் உண்மையான நிலைமை. அந்த உங்களுடைய கேள்விக்கான பதிலாக இருக்கும். சரி, இப்பொழுது ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் டக்ஃபோர்ட் அவர்கள் தேர்தல் காலத்திலும் சரி, அதன் பின்னர் இருந்த நாட்களிலும் சரி, அவர் வாஷிங்டனுக்கு சென்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் வரையில் ஒரு ஆக்ரோஷமான ஒரு உடனுக்குடன் தகவல்களை வெளியிடக்கூடியவராக இருந்தார். அதே நேரத்தில் இவ்வாறான வரி விதிப்புக்கு எதிராக ஒன்டாரியோ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வேகம் சற்று குறைந்தது போன்று நீங்கள் உணரவில்லையா?
இல்லை, குறையவில்லை. நிச்சயமாக அவருடைய பங்களிப்பு என்பதும் இருக்கின்ற பொழுதும் தற்பொழுது ஒரு அனுபவஸ்தவராக மாகாணி அவர்கள் இருக்கின்றபடியால் அவர்களுடைய அந்த தலைமையின் கீழான செயற்பாட்டின் கீழ் அவர் ஈடுபட்டு வருகின்றார் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகின்றது. இங்கே உள்ள விடயம் அல்லது ஆதார சுருதியாக கனேடியர்களுக்கு உள்ள விடயம் என்னவென்றால், ஒரு பல பேச்சுவார்த்தைகளில், அதாவது நெகோசியேஷன்ஸ், ஒரு 2 மத்திய வங்கிகளின் தலைவராக இருந்தவர், அதை விட பல வருடங்களாக பொருளாதார துறையில் அனுபவத்தவராக உள்ளவர் என்றபடியால் பல நாடுகளின் தலைவர்களுடன், பல அமைப்புகளுடன், குறிப்பாக உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் மற்றும் பல பல தனியார் பெரிய வர்த்தக நிறுவனங்களுடன் எல்லாம் அந்த பேச்சுவார்த்தைகளில் தரகு, அதாவது நெகோசியேஷன், பேரம் பேசுதலில் ஈடுபட்டிருப்பார். எனவே பேரம் பேசுதல் மூலம் கிடைக்கப்படுகின்ற அனுபவம் என்பது அசாதாரணமானது. அவ்வாறான அனுபவம் என்பது ஆளுமை மிக்க இடங்களில் கிடைப்பது என்பது, இவ்வாறான உயர்மட்டங்களில் கிடைப்பது என்பதை அவர் பெற்றிருக்கின்றார். எனவே அவருடைய வழிநடத்தலில் செல்வதை டக்போர்ட் அவர்கள் தற்பொழுது கொண்டு செல்கின்றார். அவரை நேராக குறிப்பிடுகின்றார், மாகாணி அனுபவஸ்தர், நான் அவரை பின்பற்றுகின்றேன் என்று. அதுதான் உண்மைதான். ஆனால் டேனியல் ஸ்மித்தை பொறுத்தவரையில் அவர் இப்பொழுது ஏனைய மாகாணங்களில் இருந்து இன்று வெளியிட்ட தகவலை கூட பார்க்கின்ற பொழுது இந்த வரி விதிப்பில் அல்பர்டாவுக்கு கூடுதலான சலுகைகள் இருக்கக்கூடிய அறிவிப்பு தான் வெளிவரும் என்ற எதிர்பார்ப்பை வெளியிட்டிருக்கின்றார். இது எதன் அடிப்படையில் அவர் கூறுகின்ற கருத்தாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? காரணம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது வரி விதிக்கின்ற பொழுது அனைத்து நாடுகளும் அந்த வரிக்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழலில் டேனியல் ஸ்மித் சில விடயங்களுக்கு தான் வரி விதிப்பார், ஆனால் அல்பர்டாவுக்கு கூடுதலான சலுகைகள் இருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைப்பதற்கான காரணம் என்ன? அல்பர்டாவிலிருந்து எண்ணெய் என்பது அமெரிக்காவிற்கான தேவையான ஒரு பொருள் என்பதை விட டேனியல் ஸ்மித் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற உறவு மூலம் பெறப்படுகின்ற தகவல்கள் என்பது, அவர் உண்மையிலேயே தன்னை முதல் கனேடியனாக காட்டுகின்றார் என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். என்றால் அந்த தனித்த தன்மையில் தங்களுடைய மாகாணத்திற்கான ஆதரவை பெறுவதற்கான நடவடிக்கைகளில் அல்லது அமெரிக்காவில் புளோரிடாவில் மாக்கோலாக் அவருடைய மாளிகையில் எல்லாம் நடைபெற்ற நிகழ்வுகளில் எல்லாம் கலந்து கொண்டு வருவராக இருக்கின்றபடியால் அவருக்கு இந்த உள்ளக தகவல்கள் கசிவது வளமையாக இருக்கும். ஆனால் இங்கே உள்ள சிக்கல் என்னவென்று சொன்னால், திங்கள் இரவு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தால் ஏற்கனவே தன்னுடைய திட்டத்தை தயாரித்து வைத்திருப்பதாகவும் தனது திட்டம் நடைமுறைக்கு தயாராக இருப்பதாகவும், ஆனால் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு வரை வெள்ளை மாளிகை அதிகாரிகள் அவருக்கு தகவல்களை வழங்குவதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கே தெரியாது இவ்வாறான திட்டத்தை முழுமையாக அறிவிக்கப் போகின்றார் என்று. 1-2 விடயங்கள் பகிரப்பட்டிருந்தால் கூட அந்த எவ்வாறான திட்டம் பெறப்போகின்றது. எனவே அது தொடர்பான ஆழ்ந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்லது தகவல்களை பெறுவதற்காக. அமெரிக்க வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பார் என்று கூறுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு நிலைமைகள் என்பன எவ்வாறு இருக்க போகின்றன என்பது தெரியாமல் இருக்கின்ற நிலையில் அவருடைய அறிவிப்பு என்பது நிச்சயமாக தன்னுடைய இலக்கை எட்டியதாகத்தான் இருக்கும். அதாவது அமெரிக்காவின் சுதந்திர நாள், அமெரிக்காவை இவ்வளவு நாளும் உலகளாவிய ரீதியில் நாடுகள் ஏமாற்றி இருக்கின்றன, அந்த ஏமாற்றத்திலிருந்து நாங்கள் மீண்டு வருகின்றோம் என்பதை தெரிவிப்பதற்கான நடவடிக்கையாகத்தான் அவர் இதனை செய்கின்றார். ஆனால் இது ஒரு தடம் புரள்வு அல்லது வரலாற்றின் முக்கிய நாள் உலகம் மாறுவதற்கு. இந்த அறிவிப்பானது உலகத்தை எவ்வாறு மாற்றும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் எப்படியோ மாறியாக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது உலகம். இந்த மாற்றம் என்பது எப்படி இருக்க போகிறது என்று நீங்கள் அனுமானிக்கின்றீர்கள்? நிச்சயமாக கனடாவை பொறுத்தவரை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கனடா கூறியிருந்தது தாங்களும் வரிக்கு வரி விதிப்போம், ஏட்டிக்கு போட்டியாக வரி விதிப்போம் என்று. ஆனால் அதில் அவர்கள் மென்தன்மை காட்டுவார்கள் என்று சொன்னால், கனடாவில் பாதிக்கப்பட போகின்ற தொழில்கள் என்பன பல்லாயிரம். அதாவது ஓட்டோ இண்டஸ்ட்ரி, மற்றது டயரி இண்டஸ்ட்ரி, ஓட்டோ இண்டஸ்ட்ரி, மற்ற பால் பொருட்கள், மற்றது மீன் வகைகள் போன்ற பல இத்தியாதிகள். எனவே அவர்களுக்குரிய உடனடி பொருளாதார தடை ஏற்படாமல் பார்க்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. என்றால் ஏற்கனவே பல வாகன கம்பெனிகள் கனடாவில் உள்ள தங்களுடைய துணை உதிரிப்பாக செய்யும் நிறுவனங்களுக்கு கொடுத்த ஓர்டர்களை அல்லது அந்த அக்ரிமெண்ட்ஸை ரத்து செய்து விட்டன அல்லது பிற்போட்டு விட்டன. அதாவது 2027ஆம் ஆண்டு ஒரு வாகன தயாரிப்பு நிறுவனம் என்பது உடனடியாக ஆண்டுக்கு ஆண்டு புதுப்பிப்பதில்லை. அவர்கள் எதிர்கால திட்டமாக ஒரு 5 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தத்தை தென்னும் குறைத்து வைத்திருப்பார்கள். ஆனால் 2027
2027-2028 ஆண்டுகளுக்கான திட்டங்களை கூட அவர்கள் ரத்து செய்து விட்டார்கள் என்றால் அன்நவுன் எனப்படுகின்ற எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் இருக்கின்ற என்ற உண்மையை இந்த பெரிய நிறுவனங்கள் உணர்ந்திருக்கின்றன. அதை மக்களும் உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். என்னவென்றால் இப்பொழுது அந்த உண்மை என்பது எது என்று தெரியாமல் இருக்கின்றது. எனவே நான் குறிப்பிட்டது போல கனடாவானது இந்த பொருட்களுக்கு, உணவுப் பொருட்களுக்கு வரியை விதிக்காது. ஏனென்றால் ஏட்டிக்கு போட்டியாக வரி விதிக்கப்பட்டால் கனேடியர்கள் தான் அந்த தொகையை செலுத்த வேண்டும். இப்பொழுது ஒரு தோடம்பழம் ராத்தல் நாங்கள் $2-3 வாங்குகின்றோம் என்றால் அந்த தோடம்பழத்தின் விலை அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது $3.75 மாறிவிடும். அதாவது 25% வரி என்பதை அவர்கள் விதித்தால் இது இவ்வாறான விடயம் பாரதூரமாக பல விடயங்களில், அதாவது இறைச்சி வகைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் எல்லாம் பாதிக்கும். எனவே அவற்றை மென்மை போக்கை கடைபிடிப்பார்கள், சொல்லியபடி செய்ய மாட்டார்கள். இப்பொழுது ஏட்டிக்கு போட்டி வரி விதிப்பு என்பது கனடியர்களை பாதிக்காத மாதிரி. அதே மாதிரி தான் மற்ற நாடுகளும் மேற்கொள்ளும். என்னவென்றால் தங்களுடைய நாட்டின் மக்களை பாதிக்காத பொருட்களுக்கு மட்டும் வரிகளை விதிக்கும். இவ்வாறான நிலையில் இது ஒரு தெரிவு வரி முறையாக, அதாவது குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் வரி விதிக்கின்ற ஒரு இலக்குகள் வருமாக இருந்தால் சில வேளைகளில் நீண்டு செல்லும். ஆனால் அந்த நிச்சயமாக பொருளாதார சிக்கல் என்பது ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது. அதை உறுதிப்படுத்துவதாகத்தான் இன்றைய நாள் இருக்கின்றது. என்று சொன்னால் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தின் மூலம் தாங்கள் உலக நாடுகளில் சென்று வன் செயல்களில் என்றுதான் கூற வேண்டும், போர் அவற்றை கூற முடியாது, போர்களில் ஈடுபடுவதும் 7000 இடங்களில் தங்களுடைய படை தங்கல்களை வைத்திருப்பதும், இப்பொழுது காசியோடியாக்கா போன்ற பல பெரிய தளங்களை வைத்து பரிமாறிப்பதும், அல்லது கடலிலேயே 7 நகரங்களை ஒத்த 6000 படை வீரர்களை கொண்ட தொகுதிகளை வைத்திருப்பதும் அவர்களுக்கு 34 டிரில்லியன் கடனை ஏற்படுத்தியுள்ளது. அல்லது சுமையை ஒரு அமெரிக்கர் சராசரியாக இப்பொழுது குறிப்பாக 1,50,000 குறிப்பிடலாம் கடன் சுமையை சுமக்கின்றார். அதற்குரிய வரிகளுடன் செல்கின்ற பொழுது அடுத்த வருடம் 1,00,000 போகின்றது. எனவே அதிலிருந்து மீள்வதற்காக மற்ற நாடுகளை அடாவடித்தனமாக எவ்வாறு ஆயுத முனை போராட்டத்தின் மூலம் மிரட்டி வைத்திருந்தாரோ இப்பொழுது பொருளாதார யுத்தம், இதை அமெரிக்காவின் பொருளாதார யுத்தம் என்று குறிப்பிடலாம், அதன் மூலம் செய்ய முயல்கின்றார்கள். ஆகவே இன்று பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை 4 மணி அளவில் இந்த அறிவிப்பு வழியாக இருக்கின்றது. அதன் போது மேலதிக விவரங்களை அறியக்கூடியதாக இருக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி சுரேஷ். மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.